கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி வக்ரமான பலன்கள். இது பெயர்ச்சி சொல்லக்கூடாது, ஏன்னா சனி வக்ரம் ஆகுது. சனி வக்ரம்ன்ற போது பின்னோக்கி நகர்தல் தான். அப்போ அதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள், எப்பயுமே ஒரு கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்தாலும் முன்னோக்கி நகர்ந்தாலும் பெயர்ச்சி ஆனாலுமே அதனுடைய தன்மைகள் மாறும், விசேஷங்கள் மாறும், அதனுடைய பார்வை பலன், இருக்கும் இடத்துடைய பலன், அப்படி தான் சொல்லி பலாபலன்கள் மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க. இதுக்கு தான் கோச்சார பலன்கள் சொல்லப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் இப்போது கும்பத்தில் தான் வீட்டிருக்கார். சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருந்தார். இப்போது வக்ரமாக ஆகும்போது பின்னோக்கி நகர்வார். சதயம் 2ல் வருவார், சதயம் 1ல் வருவார். திருப்பி வக்ர நிவர்த்தி ஆகும்போது திருப்பி சதயம் 2ல் போவார். அந்த ஒரே நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ இது பயிற்சி இல்லை. என்ன மாதிரி பலன் கொடுப்பார்னா, பின்னோக்கி நகரும்போது அதுக்கு பின்னாடியுடைய ராசி என்ன, மகரம். அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய பலன் தான் கொடுப்பார். மகரத்தில் இருக்கக்கூடிய பலனும் அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக மாறும். முதல்ல கும்பராசிக்கு இருந்த பார்வை பலன் மாறி இப்போ மகர ராசிக்கு இருக்கிற பார்வை பலன் தான் விசேஷமாக சொல்லப்படும். அந்த வகையில் தான் இப்போ இந்த சனி வக்ரமான பலன்களை 12 ராசிகளுக்குமே சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலனா, இந்த சனி வக்ரமாகும் போது சனி கும்பத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் இருக்காங்க. கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன். இதுதான் இந்த சனி வக்ரமாக உள்ள கிரக நிலைகள். இப்போ சனி வக்ரமாக எப்போ ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா, வருகிற ஜூன் மாதம் 19/6/2024 நவம்பர் மாதம் 4/11/2024 வரை, ஜூன் 19 நவம்பர் 4 வரைக்குமே இந்த வக்கரமான பலன்கள் தான் ஏற்படும். அதுக்கப்புறம் தான் வக்கர நிவர்த்தி ஆவார். அந்த வக்கரமான பலன்கள் பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். 12 ராசிகளும் வக்கரமாக்கும் போது என்னென்ன பலாபலன் ஏற்படும், அவர் என்ன செய்வார், மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், நாட்டுக்கு என்ன பலன் கிடைக்கும். அப்போது சனி பகவான் அதே நட்சத்திரத்தில் தான் இருக்கார், சதயத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி அவருடைய பார்வை பலன் மட்டும்தான் மாறுது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரைக்கும் மகரத்தில் இருந்து பார்த்த மாதிரி மீனத்தை பார்த்துருந்தார். இப்போது மேஷத்தை பார்த்துட்டு இருக்கார். கும்பத்தில் இருந்தப்போ மேஷத்தை பார்ப்பார். இப்போது மறுபடியும் மீனராசியை பார்க்க போகிறார். அப்போ மீனராசியை பார்க்குறார். அடுத்ததாக கடகராசியை பார்க்க, 3ஆவதாக துலாம் ராசியை பார்க்கிறார். பார்வை பலன் மட்டும்தான் மாறும். அப்போது மீனம், கடகம், துலாம், இந்த 3 ராசியும் பார்க்குறார். 3 ராசி பார்க்கும்போது காலபுருஷ தத்துவப்படி மீனராசி 12ஆம் இடமாக சொல்லப்படுது. 12ஆம் இடம் என்று இருக்கும்போது சொல்லும்பொழுது அந்த சனி வக்ரமாகி பார்க்கும் பொழுது விபரீத யோகத்தை தான் கொடுப்பார். எப்பயுமே ஒரு கிரகம் வக்ரமாகும்போது விபரீத யோகத்தை கொடுப்பார் அப்படின்றது சாஸ்திர விதி. அப்போது 12ஆம் இடம் என்ற போது அயன சயன ஸ்தானம், விரயஸ்தானம், வெளியூர் வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய ஸ்தானம், மோட்சஸ்தானம், இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே திருப்பி சுமூகமாக போக்கு இல்லாமல் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறது. அது போர் மூலமாக வாய்ப்பு, அல்லது சண்டை சச்சரவு, அடுத்த மாநிலம், அடுத்த ஊர், அடுத்த நாடு, இப்படிலாம் நம்மளுக்கு இணக்கம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த வக்ர காலத்தில் மட்டும்தான் இணக்கம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சனியுடைய 3ஆவது பார்வை ரொம்ப விசேஷமானது. அதன்படி பார்க்கும் பொழுது இருந்தாலும் அது குருவோட வீடாக இருக்கிறதால் சமாதானம் பண்ணி தான் சரி பண்ணுவாங்க. அடுத்ததாக மழை அதிகமாக வரப்போகிறது. இந்த சனி வக்ரமாகும் பொழுது அந்த நீர் ராசியை பார்க்கும் பொழுது, சனி கிரகமும் நீர் கிரகம் தான், நீர் கிரகம் நீர் ராசியை பார்க்குது. அப்போது அபரீதமான வெள்ளம், அதிகமான மழை கண்டிப்பாக பெய்யும். மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். பொருட்கள், வீடுகளை இழக்க நேரிடும். சில இடத்திலே உயிர் பலியும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது அதிகமாக இருக்காது, குறைவாக தான் இருக்கும். நீராசியை பார்ப்பதால் நீரில் ஏற்படும் விஷக்கிருமிகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மழை வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்படும். எரிமலை சீற்றம் இருக்கும். பூமி நிலநடுக்கம் சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் நடக்கும். அடுத்ததாக கடகராசியை பார்க்க, கடகராசியும் நீராசி தான். அப்பொழுது 2 விதமான நீராசிகள் பார்க்கும்போது இன்னும் வெள்ளம் அதிகமாக இருக்கும், மழை அதிகமாக பொழியும். இதுவரை மழை இல்லாமல், நீர் பற்றாக்குறை இல்லாமல் தவித்த மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைய போகிறது இந்த குரு சனியுடைய வக்ரகாலம். அடுத்ததாக பார்க்கும்பொழுது துளாராசியை பார்க்கிறார். துளாராசியை பார்க்கும் பொழுது நீதி நேர்மை நிலைநாட்டப்படும், சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும். ஜட்ஜி இருக்காங்களே, நீதிபதி, அவங்க சரியான தீர்ப்பு வழங்குவாங்க. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். பழைய குற்றவாளி இருப்பாங்க, ரொம்ப நாளாக தண்டனை கொடுக்காமே இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இப்போ தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படும். போர் மூலம் அவாமல் இருக்கிறது, அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும். முருகப்பெருமானையும் வாராகி தெய்வம் வழிபட்டால் போர், சண்டை, சச்சரவு எல்லாமே நிலைநிறுத்தப்படும், சமாதானம் ஏற்படும், இதெல்லாமே நடக்கும். பொது பலன் சொல்லியிருக்கேன். இந்த சனி வக்ர காலத்தில் இதெல்லாம் நடக்க போகுது. அடுத்து 12 ராசிகளுடான பலன்களையும் சொல்ல இருக்கிறேன். கைவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய,
எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. கன்னிராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே அவங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க. எது நினச்சாலும் சின்ன விஷயமெல்லாம் பெருசாக நினைப்பாங்க. பயந்து பயந்து வாழ்வாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ இந்த சனி வக்ர காலம் கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் பார்க்குறாரு. அப்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார் இல்லையா, அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லா கிரகங்களுமே பார்வை பலன் பார்க்கும்போது 11ஆம் இடத்துல இருந்தாலும் 11ஆம் இடத்தை பார்த்தாலும் நல்லதாக செய்யும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லக்கூடிய உண்மை. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சனி பகவான் கண்டிப்பாக நல்லதாக செய்ய போகிறார். பெரும்பாலும் இந்த கன்னிராசி 2ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு வந்து விட்டு போன உறவுலாம் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் வந்து அமைதியாக இருக்கும், சூழ்நிலை அமையும், எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க, சந்தோஷப்படுத்துவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. பண வரவுகள் வந்து கொஞ்சம் தங்கு தடின்னு வரும். இருந்தாலும் ஒரு சில இப்போ கடன் வாங்கியிருப்பீங்க. அவங்க கொஞ்சம் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க, கெட்டவங்களாக இருப்பாங்க. அவங்க மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கனால நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொடுக்க பார்க்கணும். இல்லைனா யாராவது வச்சு கூட இருந்து பஞ்சாயத்து பேசி அதை சரி பண்ணிக்கணும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போகிறனால நீங்கள் அது மாதிரி நடந்துக்கணும். அது இல்லாமல் படிப்பு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது இப்போது. அதனால் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. அதில் தேர்ச்சி பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருக்க போகுது. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கணும். யாரும் தலையிடாமல் இருந்துக்கணும் இதில். அப்போது வந்து குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை தவிர்க்க தான் பார்க்கணும், வழியாக அதை வளர்க்க பார்க்கக்கூடாது, அது தொடரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் பார்த்துட்டு வாங்க. பிரயாணங்கள் மூலிமா நல்ல பலன் ஏற்பட போகுது. அதனால் அதுக்கும் நீங்கள் நல்ல விஷயமாக நடக்க போகுது, அதை பார்த்துட்டு வாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து வாய் வார்த்தையால் தான் அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் அதிகமாக வாய் பேசாமல் மௌனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கு விரதம் இருக்கலாம், தியானமாக இருக்க போகலாம், நிறைய இறை வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்து நல்லது நடக்கும். அடுத்ததாக 11ஆம் இடத்தை பார்க்கறனால எல்லா வகையிலுமே ஏற்றங்கள், லாபங்கள் ஏற்பட போகுது. பெரிய மனித தொடர்பு கிடைக்கும். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு பிரபலஸ்தர்கள் பெரிய மனித தொடர்பு கிடைக்கும். ஆனால் அதை தக்க வச்சுக்க மாட்டாங்க அவங்க. இதுதான் நான் பார்த்த அனுபவத்தில் உணர்ந்த உண்மை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை தக்க வச்சுக்கணும். அவங்க அந்த நட்பை தொடர வைக்கணும். அப்போ அவங்க மூலிமா நல்லது நடக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் வழிபாடு பெரும்பாலும் சொல்லப்படுது. அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் போயிட்டு அங்கே வந்து உள்ள சக்கரத்தாழ்வார் இருப்பார், அவர் வணங்கிட்டு வாங்க. அது வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா சனியுடைய பிரீத்திலேருந்து வழிபடலாம். சனி பிரீத்தியார் சொல்லப்படுது. புதன்கிழமையில் சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணலாம். பெருமாளையும் வழிபட்டு வரலாம். சனிக்கிழமையில் காலையிலும் சரி மாலையிலும் சரி சனி கிரக வழிபாடு பண்ணலாம். எல் தீபம் போட்டு வழிபடலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து சனிக்கு பிரீத்தியாக சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணணும். தான தர்மம் நிறைய பண்ணிட்டு வரலாம். அது பெரும்பாலும் நீங்கள் துணிமணி கொடுக்குறது ரொம்ப விசேஷமாக உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது. துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம், இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் உடல் ஊனமுற்றவங்களுக்கும் நீங்கள் நிறைய உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு இது மாதிரி துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம், உணவு நீர் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். அவங்களுக்கு தேவையறிந்து செயல்பட்டால் இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. நம்மளா சாதாரணமாக கேட்கல, அவங்க கேட்டு செய்யும்போது இன்னும் விசேஷமான நற்பலன்கள் தான் கிடைக்கும். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்வை பலன்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து நற்பலன் தான் ஏற்படும் கண்டிப்பாக. பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இப்போது இந்த சனி வக்ர பலன் வந்து நல்லது தான் நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் வந்து பயணங்கள் பண்ணும்பொழுது அடுத்தவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இது அவங்க பொருளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை அவங்களுக்கு எதாவது உதவி பண்ணுற மாதிரி இருக்கணும். இது மாதிரி பண்ணிங்கன்னா இது சுச்சமான பரிகாரம். இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, பார்த்துப்பாங்க. பயணங்களால் நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும். உங்கள் பேச்சு திறமையாலே நல்ல பேச்சை பேசி நல்லா கவர்ந்து எல்லாருமே வந்து நீங்கள் வழிநடத்தி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் பேச்சுக்கே நிறைய பேர் மயங்குவாங்க. அப்படிப்பட்ட பேச்சாக நீங்கள் பேசணும், நல்லா பேசணும், நல்ல வார்த்தைகள் பேசணும். இப்படிலாம் பண்ணிட்டு வாங்க. பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் நல்லா தான் இருக்க போகுது. அடிக்கடி இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பெருமாள் வழிபாடு, சனீஸ்வரன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். விளக்குகள் ஏற்றிட்டு வாங்க. 11 தீபங்கள் போட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும்.
இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷமான நற்பலன்கள் அதிகரிக்கும், கெடுபலன்கள் குறைஞ்சிரும். இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. ஏழை எளியவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க. இது பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆனி மாத பலன்களை கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி, இந்த சனி வக்ர பலன்கள் உங்களுக்கு கெடுபலனை விட நற்பலன் தான் நிறைய செய்ய போகுது அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.